Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நீரிழிவு நோயாளிகள் அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட் மாம்பழம் சாப்பிடலாமா, மாம்பழம் சாப்பிடும்போது எதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோல ஃபுல் டீடைல்டா கொடுத்திருக்கிறேன் फ्रेंड्स. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் our channel. Let's enter into the video. டயபெட்டிஸ் பேஷண்ட் நீரிழிவு நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஆனால் எதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்ப்போம். நம்ம மாம்பழத்துல எவ்வளவு சத்துக்கள், என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத ஃபுல் டீடைலா பார்ப்போம். ஒரு கப்பு மேங்கோ, ஒரு கப் மாம்பழம், அதாவது அப்ராக்சிமேட்டா 165 கிராம் உள்ள ஒரு பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல கலோரிஸ் 99% இருக்குதுங்க, 90 to 99%. புரோட்டீன் 1.4 கிராம், கார்போஹைட்ரேட்ஸ் 24.7 கிராம், ஃபேட் கொழுப்பு சத்து 0.6 கிராம், ஃபைபர் நார்ச்சத்து 2.6 கிராம், சுகர் 22.5 கிராம், விட்டமின் சி 67% ஆஃப் த டெய்லி வேல்யூ. அதாவது ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சில 67% இந்த ஒரு கப்பு மாம்பழம் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைத்துவிடும். அதே மாதிரி ஃபோலேட் பார்த்தோன்னா 18% ஆஃப் த டெய்லி வேல்யூ, விட்டமின் B6 12% ஆஃப் த டெய்லி வேல்யூ, விட்டமின் ஏ 10% ஆஃப் த டெய்லி வேல்யூ, விட்டமின் கே 6% ஆஃப் த டெய்லி வேல்யூ, நயசின் 7% ஆஃப் த டெய்லி வேல்யூ, பொட்டாசியம் 6% ஆஃப் த டெய்லி வேல்யூ, ரிபோஃப்ளவின் 5% ஆஃப் த டெய்லி வேல்யூ, மெக்னீசியம் 4% ஆஃப் த டெய்லி வேல்யூ and thiamine 4% of the daily value. இதெல்லாம் மாம்பழத்துல ஒரு கப் சாப்பிட்டோம்னாலே, அதாவது அப்ராக்சிமேட்டா 150 ல இருந்து 165 கிராம் நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும். முக்கியமா இதுல பார்த்தோம்னா விட்டமின் சி மிக அதிக அளவில் இருக்கிறது. இயற்கை சர்க்கரை மிகவும் அதிகமாகவே இருக்குது. இதன் காரணமாக சர்க்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடலாமா வேண்டாமா என்ற கேள்வி அடிக்கடி எழுகிறது. கோடை காலம் என்றாலே மாம்பழத்தின் சீசன் தொடங்கிவிடும். மாம்பழம் என்பது நம்ம பழங்கள்ல நமக்கு ரொம்ப பிடித்தமான பழம் என்றால் அது மாம்பழம் என்று சொன்னால் மிக ஆகாது. மாம்பழம் பிடிக்காதவர்களை பார்ப்பது மிகவும் அரிது. ஆனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு அதனை சாப்பிடலாமா கூடாதா என்ற எண்ணம் அடிக்கடி வருகிறது. ஏனெனில் மாம்பழத்தில் இயற்கை சர்க்கரை மிக அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக சர்க்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடலாமா வேண்டாமா என்ற கேள்வி அடிக்கடி நம் மனதில் தோன்றுகிறது. மாம்பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் உள்ளன என்று இப்போது பார்ப்போம். மாம்பழத்தில் உள்ள கலோரிகளில் 90% 90% சர்க்கரையில் மட்டுமே இருக்கிறது. மேலும் கார்போஹைட்ரேட்ஸ், தாமிரம் அதாவது காப்பர், விட்டமின் சி, ஃபோலேட், விட்டமின் இ, விட்டமின் ஏ, மெக்னீசியம், பொட்டாசியம், அயன், பாஸ்பரஸ், ஜிங்க், பல்வேறு சத்துக்களுடன் சேர்த்து நார்ச்சத்து அதாவது ஃபைபரும் மாம்பழத்தில் நிறைந்து உள்ளது. நீரிழிவு நோய் உங்களுக்கு இருந்தால் இரத்த சர்க்கரையின் அளவை உடனே அதிகரிக்கும் பழங்களை சாப்பிடாமல் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆனால் மாம்பழத்தில் நார்ச்சத்து மற்றும் பல்வேறு சத்துக்கள் நிறைந்துள்ளன. அவை சர்க்கரை மெதுவாக இரத்தத்தை அடைய உதவுகின்றன என உணவியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். மாம்பழத்துல கிளைசமிக் இண்டெக்ஸ் அதாவது ஜிஐ அளவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 51 to 56 51 to 56 ரேஞ்சில தான் இருக்குது. 55க்கும் குறைவான கிளைசமிக் குறியீட்டை கொண்ட உணவுகள் நீரிழிவு நோயாளிகளுக்கு பாதுகாப்பானது என்று கருதப்படுகிறது. எனவே மாம்பழத்தினால் ஏற்படும் சிறு பாதிப்பை குறைக்க விரும்பினால் நம்ம கீழே சொல்ல போற 3 கண்டிஷனை நீங்க கண்டிப்பாக தவறாம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம என்னென்ன 3 கண்டிஷன்ங்கிறத பார்ப்போம். கண்டிஷன் நம்பர் 1, சாப்பிடும் அளவு. நீரிழிவு நோயில் மாம்பழத்தினால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க சாப்பிடும் அளவில் கவனம் தேவை. ஏனெனில் எதையுமே அதிகமாக சாப்பிடுவது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்பதை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். இதற்கு ஊட்டச்சத்து நிபுணரையோ அதாவது டயட்டீஷியன் இல்லைனா உங்களுடைய மருத்துவரையோ ஆலோசனை கேட்டு அதன் பிறகு இந்த அளவு எவ்வளவு என்பதை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்டிஷன் நம்பர் 2 என்னன்னு பார்த்தோம்னா சாப்பிடும் நேரம். அதாவது எந்த டைம்ல நீங்க மாம்பழத்தை சாப்பிடலாம், எந்த நேரத்துல சாப்பிடக்கூடாது அதை நம்ம பார்த்தோம்னா நீங்க மாம்பழத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க இல்லைன்னா
குறைக்க விரும்பினால் அதன் சாப்பிடும் நேரத்தில் கவனம் செலுத்த வேண்டும். காலை உணவு அல்லது மதிய உணவுக்கு இடையில், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஆஃப்டர்நூன் லஞ்ச், இதுக்கு இடப்பட்ட டைம்ல வந்து நம்ம வந்து தாராளமாக மாம்பழம் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் நைட் டின்னர், இரவு உணவு அல்லது இரவு உணவுடன் சேர்த்து மாம்பழம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும், உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் பேஷண்டா நீங்க இருந்தீங்கன்னா. அடுத்ததாக கண்டிஷன் நம்பர் 3 என்னன்னு பார்த்தோம்னா, மாம்பழத்துடன் புரதம் சாப்பிட வேண்டும். டேக் புரோட்டீன் வித் மேங்கோஸ், ஈட் புரோட்டீன் வித் மேங்கோஸ். நார்ச்சத்து போலவே புரோட்டீனும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை திடீரென உயர்த்துவதை தடுக்கிறது. ஆனால் மாம்பழத்தில் புரோட்டீன் வந்து சுத்தமா கிடையாது, புரதச்சத்து அதுல வந்து இல்லை. எனவே நம்ம வந்து மாம்பழம் சாப்பிடும் போது அதனுடன் சேர்த்து முட்டை அல்லது சில பாதாம் அல்மண்ட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா ரத்தத்துல வந்து சர்க்கரை அளவு வந்து உடனே வந்து கூடுவதை வந்து தவிர்த்து கொள்ளலாம். ஸோ இந்த 3 கண்டிஷனையும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணினால் நீரிழிவு நோய் இருந்தால் கூட மாம்பழம் சிறிதளவு நம்ம வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். உடனே நீரிழிவு நோயாளிகளாக நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டு மாம்பழம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காதுங்க. உங்களுடைய டாக்டர் இல்லைன்னா டயட்டிஷியனை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து மாம்பழம் சாப்பிட்றத வந்து முடிவு பண்ணணும். எந்த ஒரு யூடியூப் வீடியோவும் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தானே தவிர அது வந்து உங்களுக்கு ஹோம் ரெமிடிஸோ இல்லை செல்ஃப் மெடிக்கேஷனுக்கோ நீங்க வந்து செய்யக்கூடாது. அது வந்து சம்டைம்ஸ் ஒரு பெரிய எதிர்மறையான ஒரு விளைவில் கொண்டு போய் விட்டுரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட் வித் அவர் சேனல். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்லாம் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போதான் நான் வந்து வீடியோஸ் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து உடனே வரும். எனக்கும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்ம சேனலும் படிப்படியாக வந்து குரோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye.